தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த மாவட்டத்தில் 141 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 117 திட்டப் பணிகளை திறந்து வைத்தார். 291 கோடி ரூபாய் மதிப்பிலான 83 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் 2,44,469 பேருக்கு 587 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஓராண்டிற்குள் 1 லட்சம் வீடுகள் கட்டப்பட்ட நிலையில் 1 லட்சமாவது வீட்டின் சாவியை பயனாளியிடம் ஒப்படைத்தார். கிராமமா இருந்த இந்த முதல குளத்தை இன்னைக்கு ஒரு மாடர்ன் சிட்டியாகும். இவ்வளவு தூரம் எங்க கனவா அவர் கனவா நினைச்சு எங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுத்து எங்க தலைமுறை மட்டுமில்ல எங்க பிள்ளைக்குட்டி தலைமுறை 7 தலைமுறைக்கும் முதலமைச்சர் ஐயாவுக்கு இந்த நன்றியை நாங்க எப்பயுமே தெரிவிச்சுக்கிட்டே இருக்கோம். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான நெருக்கம் சிலரை தூங்க விடாமல் செய்வதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் உச்சிக்கே சென்று நாள்தோறும் அவதூறு பரப்பி வருவதாகவும் நெல் கொள்முதல் தொடர்பாக அடிப்படையின்றி பேசி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 42,61,386 மெட்ரிக் டன். இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா. இது ஆனா இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 22,70,293 மெட்ரிக் டன் மட்டும்தான். இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரியே அதுதான். தொடர்ந்து பேசிய மு.க.ஸ்டாலின் SIR என்ற பெயரில் வாக்குரிமையை பறிக்கும் பாஜகவின் சதியை முறியடிக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான். அதை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டு மக்கள் வாக்குரிமையை காப்போம். மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்பில் அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன். முன்னதாக பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆட்சியில் 10,26,743 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதன் மூலம் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சாதனை படைத்துள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். 9 லட்சம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம், அதிமுக ஆட்சியில் 4.5 லட்சம் பேருக்கு வழங்கப்படாமல் இருந்த 17 விதமான சான்றிதழ்களும் அமைச்சரின் முயற்சியால் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார்.